ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வாமி தன்வி அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினி சோயா ஜங்க்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சோயாவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். சோயா வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இது சிக்கன் மட்டனுக்கு சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் தண்ணியும் விட்டு நம்ம அந்த சோயாவை கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ வத்தலை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இஞ்சி தோல் எடுத்து வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். பூண்டு சேர்க்கணும், வெங்காயம் சேர்க்கணும். ஊற வச்ச காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், நல்ல மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். ஜிம் போகிறவங்களுக்கு சோயாவை ஒரு வெஜ் ப்ரோட்டீன் சோர்ஸாக எடுத்துக்கலாம். மசில்ஸ் க்ரோத் ஆகும். இப்போ அவிச்ச சோயாவை ஆற விட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். சோயா சாப்பிட்றதுனால சுகர் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாது. கால்சியம் நிறையா இருக்கிறதுனால போனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனோடனே ஊற வச்ச சோயாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிபிடிக்காமல் பார்த்துக்கணும். சோயாவில் ஃபேட் கம்மியாக இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எந்த ரெசிபினாலும் வைங்க. நல்லா கிண்டி வதக்கிட்டு மல்லியில் போட்டு இறக்குனா இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாமி தன்வி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா.